நம்ம இங்கே பார்க்க போகிறது எதை பற்றி கேம் கைஸ். நம்ம இது லிங்க்ஸ்ன்ற பாஸ் ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் பாஸ் கம்ப்ளீட், செகண்ட் பாஸ் அண்ட் ஹெர்மிட்டோட ஃபைட் போக போகிறோம். ஆனால் பாஸ் ஃபைட் இல்லை, இது பாஸோட பாடி கார்ட்ஸ் ஃபைட். இப்போ நம்ம சண்டை போகிறது ரெண்டாவது பாடி கார்டு சாவ போகிறோம் நம்ம கையால். இன்னும் 3 பாடி கார்டு இருக்கானுங்க. போடு பஃபெலோ, எருமை மாடு கைஸ். எருமை மாடு தான் பஃபெலோக்கான அர்த்தம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பஃபெட்டில் போட்டு தின்றலாம் கைஸ். நம்ம பஃபெட் சிஸ்டமில் போட்டு ஒரு பிளேட்டில் போட்டு திங்கிற அளவுக்கு இப்போ நம்ம இவனை ரெடி பண்ணிக்கலாம். கொலை ஆக்கிக்கலாம் தம்பி. அது வந்துட்டு அண்ணன் கூடலாம் வச்சுக்கவே கூடாது. பர்ஃபெக்ட் கைஸ். பஃபெலோவாவது காண்டாக்ட் மிருகமாவது போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் சார். சாவே என்னடா கைஸ், பையன் கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டு இருக்கான். சர்வீஸ் தம்பே, உங்ககிட்ட நான் ஒரு அடி கூட வாங்கவே மாட்டேன் சொல்கிறேன். எழுதி வச்சுக்கோ. இன்னும் ஒரே ஒரு அடி அடிச்சேன்னா நீ காலி. அவ்வளோதான். பர்ஃபெக்ட் கைஸ். ஒரு அடி கூட வாங்காமல் முடிச்சுட்டோம்ல நாங்கள்லாம். அப்போவே அப்படியா? ஓகேடா போடா கைஸ்லாம். அப்போவே அப்படி. யூ பீட் மீ. ஸோ வாட்? காம்படிஷன்ஸ் ஆர் ஃபார் fools, not for real warriors. The only way to truth and hermit's knowledge is to take it by force more. It seems you like a smart fighter, want a leg up in the competition. I know hermit's secret. You can have it for a prize. Excellent for doing business. I will back for a delivery. இப்போதைக்கு நான் உனக்குலாம் சொல்லவே மாட்டேன். லேட்டர் என்ன கைஸ் இது? ஸோ இது வேறு ஆட் போட்டுரும். டூயல் சரி பாருங்க கைஸ், பார்ப்போம். யூ காண்ட் பிளாக் எனிமீஸ் இட்ஸ் இன் த ஃபைட். பார்த்துட்டு போமே வாங்க கைஸ். ஏன்னா இவன் நிஞ்சா ஒரு பேச்சு கொண்டு வர மாட்டானுங்க கைஸ். எவனுக்காக இருந்தாலும் சரவேலே அப்படி தான் நிஞ்சானே பேர் வைப்பானுங்க. சாதாரண நிஞ்சா பையன் போல கைஸுவேன். அது வந்து நிஞ்சா பையனே என்ன கைஸ் இது? என்னோட பழைய காலத்து வெப்பன்ஸ் எக்யூப்பாயிருக்கு. தம்பி என்ன இப்படி அடிக்கிற நீ? தம்பி தேவையில்லாமலாம் இப்படி அடிச்சிங்கன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஓடிப்பேன். என்ன நானும் சும்மா பார்த்துட்டே இருக்கேன், நீயும் நடுவில் வந்து ஓரா பண்ணிருக்க. என்ன டிசிவன் இப்படி பண்ணிருக்கான்? நீ ப்ரூட்டுனா நான் ஹார்டுடா. வாடா. அவன் மட்டும் பிளாக் பண்ணிக்கிறாங்க. நம்மளால மட்டும் பிளாக் பண்ணவே முடியாதான். அடிச்சா வாங்கிக்கிட்டே கிடக்கணுமா? இதுக்கு சேலஞ்சே பரவாயில்லையே. என்ன இவன் போட்டான் நிஞ்சா? அது வந்துட்டு நீ கிரேசி அக்ரெசிவ் போக பார்த்த. என்னோட வெப்பன்ஸ் பற்றிலாம் உனக்கு தெரியாது நிஞ்சா. லாஸ்ட் டைம் என்கிட்ட வெப்பன்ஸ் இல்லை, அதனால நீ எப்படியோ தப்பிச்சிட்ட. இல்லை ஈஸியாக போட்டுருப்பாங்க. இது என்னோடய ஃபஸ்ட்டு எடுத்த வெப்பன்ஸில். அது வந்து நான் இப்போ போட்ட என்சைன்மெண்ட் ஒர்க் ஆகி சாருக்கு முக்கால்வாசி லைஃப் கிட்டத்தட்ட போயாச்சு. சாவே ஸ்மாக்கில் முடிச்சிட்டால. நாங்கள்லாம் யார் வாடா எம்மச்சி வாழைக்கா பஜ்ஜி உடம்ப பிச்சு போட போகிறோம் பஜ்ஜி. தம்பி நான் பிளாக் பண்ண மாட்டேன், ஆனால் ஒரு அடி நான் வாங்கவும் மாட்டேன். புரிஞ்சா உனக்கு? நான் எகிரி அடிப்பேன். அது வந்துட்டு தம்புடு அண்ணன் எல்லாம் கண்ட மெனி அடிப்பேன், பார்க்கவே மாட்டேன். அண்ணன் உனக்கு உசுறு போகிறவும் அடிப்பேன். என்னடா தம்பி பிளாக் பண்ணுற நீ? கைஸ் இதுதான் இல்லீகல் தானே? இல்லீகல்னா இப்படி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நியாயமே இல்லை. நானும் என்னோட காம்படிட்டர் ஈக்குவலாக இருக்கணும். அவனாலையும் பிளாக் பண்ண முடியக்கூடாது, இல்லை என்னாலையும் பிளாக் பண்ண முடிஞ்சு இருக்கணும். நீ மட்டும்தான் இப்படி அடிப்பியா? நாங்களும் அடிப்போமே நல்லாவே அடிப்போமே. ஓவரா பண்ணிருக்காங்க அப்படியே. நான் தாண்டா பிஸ்டா கப்பித்திரு கோபால் அப்படின்ட்டு 15 பர்ஸை கொடுத்துட்டு ஓட விட்டாங்க. சல்திக்கிட்டே வீட்டுக்கு அழுத்துட்டே ஓடுறேன் அப்படின்ட்டு. நைட்டில் போயிட்டு ஒரு ஃபைட்டை போடுவோம் நாட்டில். என்னதே லீவு போ ஓடிப்போ. ஆமாம் இருக்குல்ல நம்மக்கிட்ட ஃபைட்டு. போடுறாம அவனை ஃபைட்டை நீ
வாங்க கைஸ் பார்த்துடலாம் என்னோட ஒரு ஸ்கில்லை. சீரு உனக்கு அப்படியே சீராக ஸ்லைஸ் பண்ணுறான் பாடுறான். இந்த சீரை வேஸ்ட்டு பையன் கைஸ், வேஸ்ட்டு பையன். இவனுக்கு பர்ஃபெக்ட் லிங்க்ஸோட பாடி கட் இருக்கு பாருங்க. இவன் தான் லிங்க்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கேம் அந்த தான் மூவ் ஆகும் தெரிஞ்சு. இவன் தான் கைஸ் லிங்க்ஸு பர்ஃபெக்டாக அதே லிங்க்ஸோட பாடி கட்லேயே இருக்கான் பாருங்க. இவன் தான் லிங்க்ஸு தான் இவன். வாயண்டா சீரு தம்புடு. அது வந்துட்டு நான் பிளாக் பண்ணி இருக்க வேண்டிய அட்டாக். சார் 2 ஹெட் அடிச்சாங்க கைஸ். அவனுக்கு இருந்தால் துளியுண்டு இருக்கு. 2 ஹெட் அடிச்சா தான் சாப்பிடும். இவனை எனக்கு பார்க்க லிங்க்ஸ் மாதிரியே இருக்கு. இவனை பார்த்தா எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது கைஸ். இவன் தான் லிங்க்ஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக லிங்க்ஸ் மேட்ச் இவன். நீங்கள் ஒரு விதத்தில் யோசிச்சு பார்த்துட்டிங்கன்னா இவன் லிங்க்ஸை விட ஸ்ட்ராங்கு. நம்ம லிங்க்ஸே ஈஸியாக போட்டோம். இவனை போடுறது பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ட்டு. அதுவும் லிங்க்ஸை போட்டுக்கிட்டுனா அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் வச்சுக்கிட்டு. அதாவது ஷோகன்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். லிங்க்ஸ்லாம் நம்மளுக்கு ஒரு மனுஷனே இல்லை, ஒரே அடி அடித்தா செத்துருவோம். அப்போ அந்த கீரல் வச்சு நம்ம போடுறாங்க நம்ம. எப்பா கீரல் அப்படியே பாடியே தொலைக்கிறான் பையன். அவ்வளோ நல்ல பிளேயர் ஆகுச்சு லிங்க்ஸு. ஆஹா ராஜசுகம் 19 மேஜிக் பண்ணுறதுக்கான மேஜிக் பார்ட்டிசிபேட் அண்ட் ரைட்ஸ் மை இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில்ஸ் கோ. என்ன ரீசன் பார்த்துடலாங்க. சப்பையிலேருந்தே இந்த பொண்ணு கிஞ்சிட்டே இருக்குது. வா ரைட்ஸ் கைஸ். இது என்னது ஹேர் லெவல் ஏதோ ஒன்று இருக்குது. லிங்க்ஸோட பாடி காட்சி எல்லாம் மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து போடலாமா? வா கைஸ். இது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கேம்குள்ளே நுழைஞ்சதுன்னு தான் இவனை போட்டோமே. இவெல்லாம் நம்ம சப்பை பீச்சு சால்ட் வாட்டர் எதுக்கு நம்மளுக்கு ஹார்டுன்னு காமிச்சது? தம்பி சின்ன அண்ணனோட வெப்பன் பற்றியா நீ? நார்மல் கத்தி எடுத்துகிட்டு வரலடா. நான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறது ஸ்டாஃப். ஓகே ப்ளே பண்ணி விடுவோம். இது டாக்கி சாப்பிடுவோமா? எப்போ இது எனக்கு ஷாக் கொடுத்துச்சு தெரியலையா கைஸ். இந்த காய் நம்ம எப்போ எனக்கு ஷாக் கொடுத்துச்சுன்னு ஷாக் மட்டும் கொடுக்குதுன்னா ஜெயிச்சிருப்போமே கைஸ் நம்ம. சின்னிக்கிட்ட போய் இவ்வளோ கேவலமாடி வாங்குறோமே. ஏய் சின்ன நாயே வாய மூடு. சின்ன வாய மூடுன்னு வாய திறக்காத. என்ன கேசுவன்? நான் தலைவனையே ஒரு வாட்டி முடிச்சுட்டு வந்திருக்கேன்டா. நாங்கள் தலைவனையே தான் முடிச்சிருக்கேன் தம்பி. என்ன உங்கள் தலைவனோட சிஷ்யன் நான். நீ என்கிட்ட எவ்வளோ அடிக்கிறேன்னா உன் தலைவன் மறுபடியும் எவ்வளோ அடிப்பான்? ஒரு வேலை ட்ரெயின் பண்ணிட்டு வந்துட்டியோ என்னோட ஃபைட்டிங்லாம் தெரிஞ்சு. சாவு மந்திர சாவு. அச்சோ தலை மேலேயே ஒன்று வச்சாங்க. கிராஸ் வெட்டு ஒன்று வச்சான். 3 கிரிட்டிக்கல் ஹிட்டு ஹெட் ஹிட்டு. 3 கிரிட்டிக்கல் ஹெட் ஹிட் வச்சான் நம்மளுக்கு. இப்போ அவனோட அந்த 3 ஹிட்டு கிரிட்டிக்கல் ஹெட் ஹிட் வைக்கிறது ஒரே செட்டு தான். அந்த செட்டில் மட்டும் நம்ம போய் மாட்டாமல் இருக்க பார்க்கணும் கைஸ். நம்ம மாட்டலனா தான் நம்மளுக்கு கொஞ்சமாவது மானம் தப்பிக்கும். இவன் நம்மளுக்குள்ள மாட்டிட்டானே செத்தானே. அவள் தான் முடிஞ்சு கதை போட்டோம்ல தம்பி. நான் ஜெயிச்சதுக்கு நான் முட்டை முடியாடே. நான் ஜெயிச்சது. நம்ம மறுபடியும் விளாண்டுக்கலாம் அவ்வளோ. ஓகே கைஸ். நான் போயிட்டு என்னோட வெப்பன்ஸ் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு வந்துவிட்டேன். சேலஞ்சு இம்பாசிபிளாக இல்லை. சந்தோஷம் குஜாலம். இங்கே போயிட்டு வெப்பன் நிற்க போயிருக்கேன்னு பார்த்துக்கலாம். ஸ்டாஃப் ஓ எக்யூப்ல வாங்க ஸ்டாஃப் எப்படி இருக்கு நம்ம போய் பார்த்துடலாம். ஓ இந்த சுற்றி கம்பு தான் ஸ்டாஃபா? என்ன கேஸ் இது? பாத்ரூம் ஊற்றுற குச்சி. வா இப்படிலாம் நான் பண்ண முடியுமா? செத்தாண்டா சிவனாண்டி. வாங்க கேஸ் ஒரே ஃபைட்டை மட்டும் சர்வைவல் இதை வச்சு போட்டு பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். சர்வைவல் வந்துட்டேன்டா வரேன்டா டும்புடும். இன்னும் 3 லிங்க்ஸோ இன்னும் 3 ஹர்மிட்டோட பாடி வச்சு நம்ம முடிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சுபமாக நம்ம ஹர்மிட்டை போய் போட்டுடலாம்.
நம்மளுக்கு இப்போ ரேஞ்ச் வெப்பன்ஸ் தேவைப்படும். சுரிக்கன் என்னண்ணா எப்படி அடிக்கிற நீ? அது வந்துட்டு என்னன்னா எப்படி போட்டு போட்டு பிடிக்கிற பழக்கம் இருக்கா எனக்கு, அதனால நீ சாவுற பாரு. இப்போ இது ஸ்டாஃப் எனக்கு சூட்டபுளாக வரலையே. பாத்ரூம் குத்துற குச்சி வச்சு அவன் தலையிலேயே குத்துறான் ஒவ்வொரு வாட்டியும். இப்போ மட்டும் ஒரு சைடெல்லாம் அதே இடத்துலேருந்து அவன் மேலே இது பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குதிச்சு குதிச்சு அடித்தேன். இப்போ பார்த்தீங்களா நீ எகிரி எகிரி அடித்தேன். வாடா வாடா வாடா. இன்னமும் இந்த ஸ்டீல் பிளாஸ்டர்ஸ் வச்சுக்கிட்டு இவன் பண்ணுற அலும்பல் பாத்ரூம் குத்துற குச்சி வச்சு இவனெல்லாம் குத்தியே போடணும். சாவே மந்திர சாவே தந்திர சாவே மந்திர சாவே தந்திர சாவே மந்திர சாவே. இவங்கிட்ட ரேஞ்சு வெப்பன்ஸ் இருக்கா அப்படின்னா பக்கத்தையே நம்ம இருக்காது. நல்லது கைஸ். இவன் இப்படி ப்ரூட்டலாக அடிக்கிறான். ப்ரூட்டுக்கு போயிட்டானா போச்சு போங்க. அப்படியே ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் மால்ச்சிடுங்க. பாத்திரம் குச்சி வச்சு தலையில ஒரு பொட்பாலக்குன்னு சத்தம். எண்டுங்க ரெண்டும் மெட்டல் எண்டிங் தம்பே. அதாவது அண்ணன் கூடலாம் வச்சுக்கவே கூடாது. பாத்ரூம் குத்த வச்சு வைத்தையே குத்தி கிழிச்சிருவேன். என்ன அந்த நக்கல் வச்சு ஓவரா பண்ணிகிட்டு இருக்க நீ? நான் ஏது வந்துட்டு என்னோட கார்டியன்ஸை மட்டும் என் கையில் தான் கொடுத்து பாருங்களேன். நான் ஏன் ஸ்டாஃப் கைஸ், இது ஸ்டாஃபு. இந்த வெப்பனோட பேர் ஸ்டாஃபு. போட்டெல்லாம் இல்லையா இந்த வெப்பனை மாஸ்டர் பண்ணுறதுக்கு இன்னும் எனக்கு கொஞ்சம் நாள் ஆகும். பாப்போம். அடுத்த அப்கிரேட் ஆகிட்டுனா அடுத்த வெப்பனுக்கு மாற போகிறோம். எதுக்கு இதை இன்னும் அது வந்துட்டம்மா நீ ஓவராக ஆட ட்ரை பண்ணனா, ஓவர் கான்ஃபிடன்ஸில் ஆட ட்ரை பண்ணனா அவனை இப்படி தான் பண்ணுவேன். புரிஞ்சா? ஓவர் கான்ஃபிடன்ஸ் கைஸ் ஒரு பக்கம். ஒரு அடி அடிச்சிட்டால இனிமேல் ஓவர் கான்ஃபிடன்ஸ் முளைச்சிக்கோல நல்லா. சாவே ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகியது கைஸ் உடனே. என் கூட வச்சுக்க முடியுமா கண்ணா? ஸ்டாஃபோட ட்ரையல் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த வீடியோவும் முடிஞ்சிடும் கன்ஃபார்ம். நீங்கள் ஃப்யூச்சரில் இருந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோ டோட்டல் இந்த எவ்வளோங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. யூ ஆர் வாட்சிங் ஃப்ரம் தி ஃபியூச்சர். தம்பி நீ கண்ட மேனிக்கு பண்ணுற வெப்பன் என் கையில் கிடைக்கவே லேட் ஆகுது. தூக்கி நீ போடாத கைஸ். இந்த பையனை வெப்பன் தூக்கி போடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணும்? ஷேடோ ஃபைட்டில் எப்படி ஏதாவது ஃபீச்சர் என்ன சொல்லுங்கள் கைஸ், அதை ஆக்டிவேட் பண்ணி விட்றலாம். இப்போ மட்டும் முடிச்சானா அப்படியே கெத்து மாசு தலை வார லெவல் தான் நம்ம கைஸ். did you see that? wow வாடாதே தம்பே சோபே பங்கன மயிலி சிவல்லி யோவி. அப்படியே சாவே பாத்ரூம் குச்சி வச்சு இவனெல்லாம் குத்தியே விட்டுருவோம். என்னத்த கைஸ் பண்ணுறது? ஐயோ தலை வேறு வலிதே. பாத்ரூம் கௌதம்.